வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் படாக் மரம் நம்ம எங்கே வாங்கினோம், அந்த படாக் மரம் வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயத்தை கவனித்து வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் செங்கோட்டையில் இருக்கக்கூடிய டிம்பர்ஸில் இருக்கக்கூடிய மரங்களை பற்றியும் அதோட குவாலிட்டியை பற்றியும் அப்புறம் அதோட ரேட்டை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சில டிம்பர்ஸ் மட்டுமே படாக் வந்து டீல் பண்ணுறாங்க. நாங்கள் போன நேரத்துக்கு அந்த ஒரு சில டிம்பர்ஸ்லேயும் நாங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டியில் படாக் மரம் அவைலபிளாக இல்லைங்க. அதனால தான் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி தூத்துக்குடிக்கு வந்துட்டோம். இங்கே ஏகப்பட்ட டிம்பர்ஸ் இருக்குதுங்க. நம்ம மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய தேக்கு, வேங்க, படாக்கு இதில் 100% எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் ஆனது தாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டிம்பர் பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ்மேன்ஸ் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஆஃப்ரிக்காவுக்கு போய் அங்கே இந்த மாதிரி லாட்டை வந்து அவங்களே செக் பண்ணி அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய டிம்பர் லாக் வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க யார்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. இங்கே இவங்க வருஷக்கணக்காக அதை போட்டு வச்சுருவாங்க. இந்த மீன் கேப்பில் அந்த உடன் லாகானது ஓரளவுக்கு சீசனிங் ஆகுங்க. தேக்கில் நமக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கிற மாதிரி படாக்கில் அந்தளவுக்கு வேரியண்ட் இல்லாட்டியும் சில வேரியண்ட்டு அது வளர்கிற கண்ட்ரியை பொறுத்து மாறுதுங்க. ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அதோடய விளைச்சலை பொறுத்து ப்யூர் ரெட்டாக இருக்கக்கூடிய படாக் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டினும், ரெட்டு வித் ஒயிட் இருக்க படாக் வந்து செகண்ட் குவாலிட்டினும், ஒன்லி ஒயிட் வித் லிட்டில் ரெட் இருக்கிறது வந்து தேர்ட் குவாலிட்டின்னு படாக்கை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நல்ல விளைச்சல் இந்த படாக் வந்து ப்யூர் ரெட்டாக இருக்குங்க. ஒரு சில படாக் வந்து ஆரஞ்சு கலராகவும் உங்களுக்கு தோற்றமளிக்கும், அதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி தான். இந்த மாதிரி நம்ம படாக் மரத்தை சைஸ் அறுத்த பின்னாடி ரொம்ப நாள் அப்படியே போட்டு வச்சுருந்தோன்னா அது வந்து டீப் ப்ரௌன் கலருக்கு மாறிடும். அது வந்து அந்த எக்ஸ்போசர் ஆகுது இல்லையா, கிளைமேட்டிக் எக்ஸ்போசர்னால அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி டீப் ப்ரௌனாக மாறிடுங்க. படாக் ஃபஸ்ட் குவாலிட்டி வுட்டோட பெஸ்ட்டு திங்கே என்னென்னா அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி தாங்க. ரொம்ப ஹெவி வுட்டு இது. இதை வந்து நீங்கள் எந்த வித பாலிஷும் போடாமல் பெயிண்ட் அடிக்காமல் அவுட்டோரில் யூஸ் பண்ணால் கூட குறைஞ்சது 25 வருஷத்துக்கு எந்த வித கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. அந்தளவுக்கு இந்த வுட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த வுட்டோட இந்த குவாலிட்டினால தான் சில கண்ட்ரிஸில் இந்த வுட்டை வந்து ஃப்ளோரிங்க்கு, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்க ஃப்ளோரிங்க்கும் இந்த வுட்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி பக்காவாக இருக்குங்க. நாங்கள் இந்த தூத்துக்குடி வர்றதுக்கு முன்னாடி செங்கோட்டையில் போய் பார்த்த படாக் வந்து இந்த வீடியோவில் பார்க்குற அளவுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லைங்க. இந்த கலர் அங்கே எந்த டிம்பர்லேயுமே கிடையாது. அங்கே இருக்க குவாலிட்டி ஆஃப் படாக் வந்து கொஞ்சம் பேலாக இருக்குது, கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அதனால தான் அந்த வீடியோ இருக்குது, ஆனால் நான் போடலை. ஏன்னா நல்லா இருக்குன்றதை வந்து நம்ம வந்து சத்தமாக சொல்லலாம், நல்லா இல்லைன்றது ஒவ்வொரு கஸ்டமரோட பெர்செப்ஷன், அந்த பட்ஜெட்டை பொறுத்து. இருந்தாலும் நாங்கள் இங்கே வாங்கின இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டோட ரேட்டை விட செங்கோட்டையில் ரேட் வந்து பெர் சிஎஃப்டி ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் கிட்ட கூட இல்லை, அந்தளவுக்கு ஒரு வேரியேஷன் இருந்துச்சு ரேட்டில். செங்கோட்டையில் ரேட் வேரியேஷன் இருந்தால் கூட நாங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டிக்கு அந்த வுட் இல்லாதனால தான் நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணல. ஒருவேளை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கலரில் அங்கே படாக் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நாங்கள் ரேட்டை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். செகண்ட் ஆப்ஷனாக இந்த மாதிரி தூத்துக்குடிக்கும் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பல தடவை செங்கோட்டையில் போய் வுட் எடுத்திருக்கோம். ஆனால் தூத்துக்குடியில் ஏன் வரல அப்படின்ற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிம்பர்ஸில் இருக்கக்கூடிய வுட்டோட காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதோட குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏகப்பட்ட வேரியேஷன் செங்கோட்டைக்கும் தூத்துக்குடிக்கும் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் உங்களோட பர்சனல் தேவைக்கு ஏதாச்சும் வுட் எடுக்கணும் அப்படின்ற போது நீங்கள் செங்கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனாக தூத்துக்குடியில் இருக்க டிம்பர்ஸுக்கு போய் அங்கே இருக்க ரேட்டை விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும், ரேட்டும் குவாலிட்டியும். தூத்துக்குடியில் மட்டும் ஏன் நமக்கு வுட்டோட காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு கப்பல்லேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய வுட் லாக்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய யார்டுக்கு நேரடியாக வந்துடுதுங்க. இங்கே அதை அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் அவங்க அறுத்துடுறாங்க. இதே இது சதர்ன் சிட்டிஸில் இருக்கக்கூடிய மற்ற டிம்பர்ஸுக்கும் இதே தூத்துக்குடியிலேருந்து தான் வுட்டு வந்து ட்ராவல் ஆகி அங்கே போகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிம்பர்ஸில் இந்த ட்ராவலிங் காஸ்ட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிடுது. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு 100 சேஃப்டிக்கு மேலே நீங்கள் வந்து வுட் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிட்டிக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிம்பரில் இருந்தும் உங்கள் ப்ராஜெக்ட் நடக்கிற அந்த லொக்கேஷனுக்கு டிம்பரை வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க வித் ஜிஎஸ்டி பில்லோட. செங்கோட்டையில் கிடைக்கக்கூடிய எல்லா மரமும் நமக்கு தூத்துக்குடியிலும் அவைலபிள் தாங்க. படாக் மட்டும் இல்லாமல் தேக்கில் இருக்க எல்லா வேரியண்ட்டும், வேங்க, மஹாகனி போன்ற வுட்லாகும் இங்கே வந்து
பெஸ்ட்டு குவாலிட்டியில் பெரிய பெரிய உடன் லாகாக இருக்குது. நமக்கு இங்கே நீங்கள் அங்கே இருக்க மாதிரியே இங்கே இருக்க டிம்பரில் நேரடியாக வந்து வுட் லாகை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அறுத்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அங்கே ஏற்கனவே ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கக்கூடிய சைஸையும் நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. நாங்கள் தூத்துக்குடியில் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான படாக் வாங்கினதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன். நாங்கள் வாங்கின டிம்பரில் பக்காவாக இருந்துச்சு. அவங்க அஷ்யூர் பண்ண மாதிரியே எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி படாக் மரத்தை தாங்க நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எந்த ஒரு படாக்லேயும் வந்து செகண்ட் குவாலிட்டி பீஸ் ஒன்று கூட நமக்கு அனுப்பிச்ச லாட்டில் வந்து இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே ப்யூர் ரெட்டில் எல்லா சைஸும் பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டும் பக்காவாக இருந்துச்சுங்க. எங்களோட ப்ராஜெக்டில் மெயின் டோர் மட்டும் ஸ்டீல் டோர் போட்டதுனால அதுக்கான வுட்டு மட்டும் நாங்கள் எடுக்கலை. அது இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல் தட்டி, லூவரு, பெட்ரூம் பெட்ரூம் டோர்ஸு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் படாக் தாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய என்னோடய வீடியோவில் இந்த படாக்கை எப்படி ப்ராசஸ் பண்ணி உருப்படியாக மாற்றணும், உருப்படியாக மாற்றின பின்னாடி அதை வந்து எப்படி பாலிஷ் போட்ட பின்னாடி அதோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த படாக் மரத்தோட ப்ராசஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்க முடியும். எப்பயுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வுட்டு வாங்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை வந்து லாஸ்ட் மினிட்ல வாங்கி அதை அப்படியே உருப்படியாக மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முன்னாடியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஒரு 2-3 மாதம் நம்ம வந்து பட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அது எந்த அளவுக்கு சீசனிங் ஆகிருக்கு, அதில் ஏதாச்சும் வெடிப்பு வருதா, இல்லை வேறு ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம அவசரமாக அதை வந்து இழைச்சி நம்ம உருப்படியாக பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டரோட தன்மை குறைஞ்ச பின்னாடி அது திருகுறதோ இல்லை வெடிப்பு விழுகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அப்போ வந்து நமக்கு வுட்டு மட்டும் வீணாகிறது மட்டும் இல்லாமல் அதை உருப்படியாக பண்ணுறதுக்கு நம்ம செலவழிச்ச பணமும் அதோடு சேர்ந்து வீணாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட திருப்திக்கு வுட்டை வந்து முன்னாடியே வாங்கி ஒரு 3-4 மாதத்துக்கு பட்டரில் போட்டு சீசனிங் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அது மூலமாக செய்யக்கூடிய உருப்படி வந்து எந்தவித டிஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்குங்க. பொதுவாக படாக் வுட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல சீசனிங் ஆகி தான் வரும். உங்கள் கைக்கு வரும்போதே ஓரளவுக்கு நல்ல சீசனிங் ஆகி தான் வரும். நீங்கள் இந்த சீசனிங் பண்ண வேண்டிய அவசியம் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஆனால் படாக்கை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற மரம் தேக்கோ இல்லை வேங்கையோ போனீங்கன்னா அதை வந்து அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு பார்த்தா காஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை வந்து கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஜன்னலாக சட்டமாக செய்யும் போது உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். சில பேர் வந்து அதை ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால அதை அப்படியே வந்து ஜன்னலாவோ இல்லை வேறு உருப்படியாவோ பண்ணும்போது நீங்கள் அதை வந்து பாலிஷ் போட்டோ இல்லை பெயிண்ட் அடிச்சோ நீங்கள் மாட்டின பின்னாடி அந்த ஜன்னல் வந்து கொஞ்சம் நாளான பின்னாடி கொஞ்சம் ஒரு பெண்டு விழுகிறதோ இல்லை அந்த ஜாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு விரிசல் விழுகிறதோ இந்த மாதிரி சீசன் ஆகாதனால ஏற்படும். அதனால் வீட்டுக்கு வுட் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உருப்படியாக பண்ணும்போது அதை வந்து ப்ராப்பராக சீசன் ஆகிருக்கான்றதை ஒன்றுக்கு ஒரு 4 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராப்பராக சீசன் ஆகாத வுட்டை வச்சு நீங்கள் ஜாமான் பண்ணி போட்டிங்கன்னா மொத்தமாக அதை வுட்டும் போயிடும், அதுக்கு அந்த லேபர் காஸ்ட்டும் போயிடும், அதுக்கடுத்து அதை பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க அதுவும் போயிடும், அப்புறம் ரீஒர்க்குக்கு நீங்கள் திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து செலவழிக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் சீசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வுட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து அஷ்யூர் பண்ணிக்கோங்க. படாக் மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நில ஜன்னல் மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சருக்கும் பக்காவான ஒரு மெட்டீரியலுங்க. படாக்கில் நீங்கள் ஃபர்னிச்சர் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அதை நீங்கள் தூக்கி நகட்டுறது தான் பிரச்சனையே. அந்த அளவுக்கு படாக் மரம் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. டியூப்ளஸ் மாடலில் வரக்கூடிய வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய மாடி படிக்கட்டுகளுக்கு வந்து நீங்கள் வந்து டைல்ஸுக்கு பதிலாக கிரானைட்டுக்கு பதிலாக உட்டன் வந்து நீங்கள் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து வுட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து தேக்கை விட படாக் தாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் அவுட்கம் வந்து பக்காவாக இருக்குங்க. நீங்கள் அதை வந்து ப்ராடக்ட்டை ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கலர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலகன்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொமோட் பண்ணுங்க. பாலிஷை பொறுத்த வரைக்கும் தேக்கில் இருக்க மாதிரி உங்களுக்கு லைட்டராக இருக்காது பாலிஷு. உங்களுக்கு படாக்கை பொறுத்த வரைக்கும் படாக்கோட கலர் வந்து டார்க் ரெட்டுன்றனால நீங்கள் பாலிஷ் பண்ணி முடித்த பின்னாடி உங்களுக்கு ரெட்டு வந்து அப்படியே திக்கராக இருக்கும். உங்களுக்கு இப்போ இன்டீரியர் ஃபுல்லாமே நீங்கள் லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த படாக் வுட் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும் ரெட்டு வந்து பக்காவாக வந்து தனியாக தெரியுங்க.
சமீப வருடங்களாக படாக்கோட வரத்து வந்து முந்தி நமக்கு எல்லா ஊர்லேயும் கிடச்சிக்கிட்டு படாக் வந்து இப்போ வந்து கம்மியாக தான் கிடைக்குது. என்ன காரணம் நம்ம வந்து டிம்பர்ஸில் கேட்டோம்னா, இப்போ வந்து சைனீஸ் பீப்புள் வந்து அதிகமாக வந்து படாக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த ரெட் கலருக்காக சில வாஸ்து நம்பிக்கைக்காக வந்து படாக்கை வந்து அவங்க வீட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், செம்மரத்தையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது சைனீஸ் மக்கள் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஜன்னலில் நம்ம யூஸ் பண்ண கிரில் வந்து பிளெயின் 16 எம்எஸ் ரவுண்ட் ராடை வந்து அப்படியே தொலையடிச்சு அப்படியே உள்ளே ஏற்றிட்டேங்க. இதில் என்ன ஒரு நமக்கு பெனிஃபிட்னா, இந்த ராடோட காஸ்ட் வந்து ஒரு கிலோ 81 ரூபா வருதுங்க. இதே இது நம்ம கிரில் மாதிரி டிசைன் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒரு கிலோ 140 ரூபாலேருந்து 160 ரூபா வரைக்கும் வேரி ஆகுது. இதனால் நம்ம வந்து கிரில்லோட காஸ்ட்டை வந்து பாதிக்கு பாதி கம்மி பண்ணியாச்சு. இது கஸ்டமரோட சாய்ஸ் தான். இந்த கிரில் டிசைன் வந்து இதிலேயே வந்து நமக்கு ரவுண்டுக்கு பதிலாக ஸ்கொயரும் வருது. அதோட ஃபைனல் அவுட்புட்டும் பக்காவாக இருக்குங்க. கிரில்லுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ராடோட திக்னஸ் கூட நமக்கு சேஃப்டியும் அதே அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்த வீடியோவில் இந்த படாக்கை நம்ம எந்த மாதிரி பாலிஷ் பண்ணோம், பாலிஷ் பண்ண பின்னாடி அதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துச்சு, பாலிஷுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாச்சு அப்படின்ற தகவலில் அடுத்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக அடுத்தடுத்து நிறைய வீடியோ வர இருக்குங்க. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.